This is God's way to obtain mercy. தேவனுடைய வழியாகும், இது இரக்கத்தை பெறுவதற்கான தேவனுடைய வழியாகும். Behold, as the eyes of servants look unto the hand of the masters, and as the eyes of a maiden unto the hand of a mistress, so our eyes wait upon the Lord our God till that he have mercy upon us. இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. Now, if you want to get mercy from God, then your eyes should be focused only on God. தேவனிடத்திலிருந்து நீங்கள் இரக்கத்தை பெற வேண்டுமானால் உங்களுடைய கண்கள் தேவன் மேலேயே நோக்கமா இருக்க And வேண்டும். the psalmist is explaining how the eyes should be focused on God. சங்கீதக்காரன் As the eyes of servants look unto the hand of the masters, and as the eyes of a maiden unto the hand of a mistress, so our eyes wait upon the Lord our God. இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கைகளை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. See, what does it mean? அதன் அர்த்தம் என்ன? That means the eyes of the servant are looking into the hand of the master to see whether something is going to come. வேலைக்காரருடைய கண்களானது எஜமான்களுடைய கையை நோக்கி இருக்கிறது, அதுல இருந்து ஏதாவது வருமா? The eyes of a maiden unto the hand of a mistress. அதே போல வேலைக்காரியினுடைய கண்கள் எஜமாட்டியினுடைய கைகளை நோக்கி இருக்கிறது. Come here, brother. See, it's looking. பாருங்க, அவர் நோக்கி இருக்கிறது. But the eyes of the servant will look unto the hands of the master maybe for 5 minutes or 10 minutes or 3 minutes. ஒருவேளை எஜமான்களுடைய கைகளை 5 நிமிஷம் இல்லைன்னா 3 நிமிஷம் பார்த்துட்டே இருப்பாங்க. But the psalmist is telling, my eyes will always be looking. ஆனா சங்கீதக்காரன் என்ன சொல்றார்? என்னுடைய கண்கள் எப்போதும் மேலேயே நோக்கமா இருக்கும். What does it mean? அதன் அர்த்தம் என்ன? He refuses to be diverted. அவர் சிதறடிக்கப்படாதபடி, தன்னுடைய நோக்கம் சிதறடிக்காதபடி இருக்கிறார். He doesn't want his eyes to go this side, that side. அவருடைய கண்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்புவதை அவர் விரும்பவில்லை. Until. அது வரைக்கும். Until. அது வரைக்கும். What's the meaning of until? அது வரைக்கும் என்றால் அர்த்தம் என்ன? I don't know, it can be 1 month. ஒரு மாதமாக இருக்கலாம், It can be 1 year. ஒரு வருஷமாக இருக்கலாம், It can be even 3 years. 3 வருடமாக கூட It can be even 4 years. 4 வருடங்களாக கூட இருக்கலாம். That word until doesn't have a definition there. அந்த இடத்திலே வரைக்கும் என்கிறதான அந்த வார்த்தைக்கு எந்த விதமான Until, till the time his eyes are here only. அது விவரிக்கப்படவில்லை. அது வரைக்கும் எங்களுடைய கண்கள் உண்மையை நோக்கி இருக்கிறது. And the enemy is watching. இதை சத்ரு பார்க்கிறான். What this guy is looking. என்ன இந்த மனிதன் பார்த்து கொண்டே இருக்கிறான்? He seems to be intelligent guy. இவன் ஞானமுள்ள மனுஷனாக He தெரிகிறது. seems to be a prudent person. இவன் வேகமா இருக்கிறான். I'm going to shift his eyes. நான் இவன் கண்களை திருப்ப போகிறேன். He will try all kinds of methods. பல முறைகளை அவன் கையாளுவான். But the psalmist says, no, until. ஆனால் சங்கீதக்காரன் சொல்ல இல்லை, Until. அது வரைக்கும் Until God have mercy upon us. தேவன் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும். This is the area where people make mistakes. இந்த இடத்தில் தான் தவறு செய்கிறார்கள். Today many people faint when they don't see answers. இன்றைக்கு பலர் கேட்டதான ஜெபத்திற்கு பதில் வராத போது சோர்ந்து போய் விடுகிறார்கள். They start thinking and giving room for other thoughts. பல எண்ணங்களுக்கு, சிந்தனைக்கு இடம் கொடுத்து பல எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கிறார்கள். Questions arise. Why so much delay? ஏன் இவ்வளவு கால தாமதமாகிறது? When is it going to manifest? எப்பொழுது அது தோன்றும்? Will it manifest? வெளிப்படுமா இல்லையா? But the psalmist says, no, it is going to manifest. I am not going to take my eyes off till I receive mercy. சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார்? இல்லை என்னுடைய கண்களை நான் திருப்ப போவதே கிடையாது. அது நிச்சயமாக வெளிப்பட போகிறது. அது வருகிற வரைக்கும், இரக்கம் எனக்கு செய்கிற வரைக்கும் என் கண்கள் அவரையே நோக்கி இருக்கும். Till what? எது வரைக்கும்? Till that he have mercy upon us. கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும். This is the formula. How many of us are doing that? எத்தனை பேர் நம்ம இதை செய்து We கொண்டிருக்கிறோம்? don't do that. We are only praying. நம்ம ஜெபிக்கிறோம், அவ்வளவுதான். We are good at praying without knowing the way. வழியே தெரியாம ஜெபிச்சிட்டு இருக்கீங்க. That's why I told you, church is a training center. ஆகவே தான் நான் சொல்கிறேன், சபை என்பது பயிற்சி மையமாகும். A place where God trains his flock. தேவன் தன்னுடைய மந்தையை பயிற்சிவிக்கிறதான மையமாகும். Today, child of God, தேவ பிள்ளையே, mercy is powerful. இரக்கம் என்பது வல்லமையானது. Psalmist knows if he doesn't get mercy, he's going to be in a big problem. சங்கீதக்காரனுக்கு தெரியும், தனக்கு இரக்கம் கிடைக்காவிட்டால் பெரும் பிரச்சனையிலே சிக்கிக் கொள்வார் He என்பதை knows அறிந்திருந்தார். his problem will not be solved. அந்த பிரச்சனை தீர்க்கப்படாது என்பதை அவர் He says, அறிந்திருந்தார். Lord, ஆண்டவரே, I'm not going to let go of you. உம்மை நான் விட போவதில்லை. I'm not going to shift my eyes off from you. உம்மை விட்டு என் கண்களை நான்
பிரிக்க போவதில்லை. I know that 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 I am going to receive mercy. எனக்கு நல்லா தெரியும், எனக்கு நன்றாக 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 நன்றாகவே தெரியும் உம்மிடத்திலிருந்து எனக்கு இரக்கம் கிடைக்க போகிறது. Blind man Bartimaeus knew how to pray. இந்த பர்த்திமேயு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அறிந்திருந்தார். When he heard that verse 47, Mark 10:40, when he heard that Jesus of Nazareth had come, he began to cry out and say, Jesus, the son of David, have mercy on me. அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட துவங்கினான். He didn't say, Jesus, open my eyes. இயேசுவே என் கண்களை திறந்தருளும் என்று He கேட்கவில்லை. didn't say, Jesus, heal me. இயேசுவே என்னை சுகமாக்கும் என்று கேட்கவில்லை. Jesus, do a miracle for me. எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். He simply said, Jesus, the son of David, have mercy on me. அவர் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். How did he know that Jesus was the son of David? எப்படி இவருக்கு தெரிந்தது இயேசு தாவீதின் குமாரன் என்று? Jesus was not son of David. இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் அல்ல. Definitely at that time nobody knew. அந்த நாட்களிலே யாருக்கும் அது தெரியவில்லை. They knew Jesus was son of Joseph. யோசேப்பின் குமாரன் தான் என்று இயேசுவை அறிந்திருந்தார்கள். But this guy is telling Jesus, thou son of David. இவர் சொல்லுகிறார், இயேசுவே தாவீதின் குமாரனே. How did he get this revelation? எப்படி இந்த வெளிப்பாடு Did அவருக்கு you கிடைத்தது? think about it? இத குறித்து நீங்க யோசிக்கணும். Who taught him? Did he go to church? இவருக்கு சபைக்கு எதுவும் போனாரா? யார் சொல்லி கொடுத்தார்கள்? He was only on the highway side. வழி அருகே உட்கார்ந்து இருந்தவர் But தானே. look at how he is addressing Jesus. He didn't say, Jesus, have mercy on me. He said, Jesus, thou son of David. இயேசுவே எனக்கு இரங்கும் என்று சொல்லவில்லை. இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். In other words, he is calling Jesus the Messiah. இயேசுவை மேசியா என்று அவர் அழைத்தார். Because Messiah has to come from the root of David. ஏனெனில் மேசியா என்கிறவர் தாவீதினுடைய கோத்திரத்திலிருந்து வர வேண்டும். Lord God Almighty, thou King of saints. பரிசுத்தமான தேவன் அவர் தாவீதின் கோத்திரத்திலிருந்து தோன்றுவார். He comes from David. அவர் தாவீதின் கோத்திரத்திலிருந்து தோன்றுவார் என்று வசனம் சொல்லிருக்கிறது. And this guy Bartimaeus is addressing Jesus, thou son of. His words seem to be highly professional and intelligent. அவருடைய வார்த்தைகள் மிகவும் ஞானமுள்ளவைகளாகவும் மிகவும் அறிவு நிறைந்ததாகவும் இருந்தது. Only one line, Jesus, thou son of David, have mercy on me. இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், ஒரே ஒரு வாக்கியம் தான். All the people who were going with Jesus, only watching miracles, and you know what these guys did? They didn't want him to tell the truth. See, devil doesn't like Jesus being called as Jesus, son of David. So they said, shut up, you blind man, shut up. What are you shouting? You are talking some nonsense. அவரோட இருந்த ஜனங்களாம் அவங்களுக்கு ஒன்றும் புரியாது, ஏன்னா சாத்தானுக்கு ஒன்றும் புரியாது. அதனால் அதட்டினாங்களாம். பாருங்க, அநேகர் அவனை அதட்டினார்கள். வாயை மூடு, பேசாத. பாருங்க, சத்தியத்தை பேசினா என்ன சொல்லுவாங்க? When you speak the truth, what will people say? சத்தியத்தை பேசினால் ஜனங்கள் என்ன சொல்வார்கள்? Shut up. பேசாத. See, who were telling shut up? அவங்களை அதட்டினது யார்? Those who were following Jesus. இயேசுவோடு பின்னால கூட நடந்தவர்கள் தான் Those அதட்டினார்கள். who were walking with Jesus. இயேசுவோடு நடந்தவர்கள் பின் They're telling சென்றவர்கள். shut up. அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? அதட்டினார்கள், அமைதியாயிரு. But this guy was wise. ஆனால் இவரோ ஞானமுள்ளவர். He began to cry more. இன்னும் அதிகமாய் சத்தமிட்டார். Only one statement only. Thou son of David, have mercy on me. ஒரே ஒரு வாக்கியம் தான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். Thou son of David, have mercy on me. இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். Have mercy on me. என் மேல் இரங்கும், இரக்கமாயிரும். Now, in other words, he was asking for God's mercy to show up. தேவனுடைய இரக்கங்களை அவருக்கு காட்டப்பட வேண்டும் என்று கேட்டார். What happened to Bartimaeus? பர்த்திமேயுக்கு என்ன நடந்தது? He found mercy. அவர் இரக்கத்தை பெற்றார். How do you know he found mercy? எப்படி நமக்கு தெரியும் இரக்கத்தை பெற்றுக்கொண்டார் His என்று? eyes open. அவருடைய கண்கள் திறந்தது. His eyes open. அவருடைய கண்கள் திறந்தது. His eyes open. அவருடைய கண்கள் திறந்தது. Something which cannot happen happened. நடக்க முடியாத ஒரு காரியம் The நடந்தது. unthinkable, unimaginable manifested. கண்ணுக்கு நடக்க முடியாததான, சிந்திக்க முடியாத, கற்பனை செய்ய முடியாத காரியம் நடந்தது அன்றைக்கு. I am sure from that date onwards, Bartimaeus would be rejoicing and being glad all his days. அந்த நாள் முதற்கொண்டு வாழ்நாளெல்லாம், உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவர் மகிழ்ந்து களி கூர்ந்திருப்பார். I am sure your miracle is very, very small compared to Bartimaeus' miracle. பர்த்திமேயுக்கு நடந்த அற்புதத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய அற்புதமானது மிக மிக சின்ன அற்புதம். Because he is born blind. ஏனெனில் அவர் பிறவி குருடன். It's impossible for a person who is born blind to receive sight. பிறவி குருடன் பார்வையை பெறுவது என்பது Impossible. சாத்தியமல்லாத, கூடாத காரியம். Impossible. கூடாத காரியம். Impossible. அது கூடாத காரியம். Your problem is
I think 80% lesser than that. உங்களுடைய பிரச்சனை உங்களுக்கு இருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது அந்த பிரச்சனையை விட 80% மிக குறைவானது தான். But even for that, you are not receiving answer. ஆனா அதுக்கு கூட பதில் பெறாமல் And இருக்கிறீர்கள், you almost fainted. சோர்ந்து போகிறீர்கள். You almost given up. Okay, let me learn to live with this நான் problem. இப்படியே இந்த பிரச்சனையோடு இதோடு கூட நான் வாழ்ந்து விடுகிறேன் அப்படி முடிவுக்கு வந்து I விட்டீர்களே. hear some people making statements I won't say, but the statements indicate, okay, let me live with this problem. That's what it means. வாயினால் நான் கேட்டிருக்கேன், என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, அவங்க சொல்றதுலேருந்து புரிஞ்சுக்கலாம், அவங்க அதோட தான் ஜீவிக்க போகிறாங்கன்னு அர்த்தம். டிசைட் பண்ணிட்டாங்க, அப்படியே டிசைட் பண்ணிட்டாங்க, இப்படி தான் இருக்க போகிறேன்னு. It's very, very sad, brother. மிக மிக வேதனைக்குரிய Still you have not understood the power of God's mercy. இன்னும் தேவனுடைய இரக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்க, இரக்கத்தினுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை புரியாமல் இருக்கிறீர்கள். When you receive mercy, things will begin to happen which you never can imagine. இரக்கத்தை நீங்கள் பெறும் பொழுது நீங்கள் சற்றும் கற்பனை செய்தாரதான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். That's why you should pray like the psalmist, Lord have mercy on me. ஆகவேதான் நாம் சங்கீதக்காரனை போல நாம் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரே என்மேல் இரக்கமாயிரும், God have mercy on me, Lord. ஆண்டவரே என்மேல் இரக்கமாயிரும், God ஆண்டவரே have mercy on me, Lord. என்மேல் இரக்கமாயிரும், Have mercy on me, Lord. என்மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே.